வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். மதுரை திருப்பரங்குன்றத்தில் இந்த சங்கிங்க போராட்டம் அப்படின்ற பேரில் கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த திருப்பரங்குன்றம் மலையவை இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள், அந்த மலை மேலே வந்து எதுக்கு தர்கா இருக்குது அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. ஏண்டா கோமியை குடிக்கிங்களா? பல நூற்றாண்டா அங்கே இஸ்லாமிய மக்கள் வழிபாடு நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஒற்றுமையாக சீரும் சிறப்புமாக தான் இருக்காங்க. அதனால் இப்போ என்ன குறைஞ்சி போச்சு? அங்கே இருக்க மக்களே கூட நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாஜக சங்கிங்க வெளியூர்லேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே போராட்டம் அப்படின்ற பேரில் ஒரு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த ராஜா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, பாபர் மசூதியை இடித்த மாதிரி இதையும் இடிச்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். நீ சரியான ஆம்பளை சங்கியாக இருந்தால் அதை தொட்டு பாரு, தமிழ்நாடுனா என்ன அப்படின்னு உனக்கு தெரியும். இவனுங்க இந்த கலவரத்தையுமே கூட இன்றைக்கோ நேற்றோ பண்ணலை, கிட்டத்தட்ட 100 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் இவனுங்க போட்ட எல்லா கேஸுக்கும் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்குது, அதை கெடுக்கிற விதமாக இருக்குது நீங்கள் போடுற எல்லா வழக்கம் அப்படின்னு எல்லா வழக்கையுமே வந்து கோர்ட்டு நிராகரிச்சிட்டாங்க. இப்பயுமே கூட போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி யார் கொடுத்தாங்க அப்படின்னா, மதுரை கோர்ட்டில் ஒரு சங்கி ஜட்ஜாக இருக்கார், அவர் தான் கொடுத்துருக்காரு. நம்ம தமிழ்நாடு அரசு இதுக்கும் அனுமதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி 144 தடை போட்டு வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி ஒற்றுமையை குலைக்கிற விதமாக, அமைதியை கெடுக்கிற விதமாக இந்த போராட்டம் அப்படின்ற பேரில் இந்த கலவரம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சங்கிங்க. அதனால் மக்கள் யாரும் இந்த கூட்டத்தை நம்ப வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இவனுங்க இதை ஒரு சாக்காக வச்சு கொல்லை பக்கம் வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் நாம் தான் உஷாராக இருக்கணும். நேத்திக்கு இன்னைக்கு என்றைக்குமே பாஜக தமிழ்நாட்டில் வராது, தாமரை மயிரிலையும் மலராது.